முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் FTFS தொடங்கியது. காத்திருப்பு முடிந்து கொண்டாட்டம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியாகக்கூடிய ஜனநாயகன் காட்சி தொடங்கி இருக்கிறது. உலகம் முழுவதும் மற்றும் தமிழகத்தில் மற்றும் மற்ற மாநிலங்களில் எல்லாமே அவருடைய முதல் காட்சிகள் என்பது தற்போது வெளியாகிருக்கிறது. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் நடிகர் விஜயாக இருந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்து வெளியாக வேண்டிய ஒரு படமாக இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் மாறிய பின்பு தற்போது இன்று திரைக்கு வந்திருக்கிறது. விஜய் அவர்களுடைய 69வது படமாகவும் இது இருந்திருக்கிறது. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் வினோத் இயக்கத்துல அனிருத் இசையில இந்த படம் தயாரிக்கப்பட்டது. கேவின் புரொடக்ஷன் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருந்த திரைப்படம் தேர்தலுக்கு முன்பாகவே வெளியாகக்கூடிய ஒரு படமாக பார்க்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பாகவே தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக அதற்கான தேதிகள் குறிப்பிடப்பட்டு படம் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சென்சார் சான்றிதழ் கிடைப்பதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக படம் தள்ளி போனது. அதன் பிறகு தேர்தல் முடிந்து தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்த பிறகு தற்போது ஜனநாயகன் படம் திரைக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு நடிகராக அவருடைய பயணத்தை தொடங்கினார். அதன் பிறகு 68 படங்கள் அவருடைய நடிகர் என்கின்ற அடையாளத்தோட, தளபதி என்கின்ற அடையாளத்தோட, இளைய தளபதி என்கின்ற அடையாளத்தோடு அவருடைய பெயர்கள் எல்லாம் அதன் சினிமா டைட்டில் கார்டில் வந்திருந்ததை பார்த்திருந்த ரசிகர்கள் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் என்கின்ற டைட்டில் கார்டோடு அவருடைய பெயர் வருவதை பார்ப்பதற்காக உற்சாக இங்கே காத்திருக்கிறார்கள். தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் அவருடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவில் இருந்தே ரசிகர்கள் டிஜே பார்ட்டி மூலமாக அவர்களுடைய அந்த நடனத்தின் மூலமாகவும் இசையின் மூலமாகவும் அவருடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1992 1996 வரைக்கும் இந்த நாளைய தீர்ப்பு இருக்கக்கூடிய அந்த படம் என்பது 1992 விஜய் அவர்களுடைய முதல் படமாக சொல்லப்பட்டது. அதுக்கு கிடைத்த எதிர்மறையான விமர்சனங்கள் தான் அவரை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருப்பதாக சொல்லக்கூடிய வகையில தற்போது 69 படங்களை நிறைவு செய்திருக்கிறார். விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று 69வது படம். முதலமைச்சராக அவருக்கு முதல் படம், ஆனால் நடிகராக அவருடைய கேரியர், சினிமா கேரியரில் கடைசி படம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தற்போது திரைக்கு வந்திருக்கிறது. இடையில் பல சவால்களை சந்தித்திருக்கிறது இந்த படம். குறிப்பாக விஜய் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய அந்த படங்களை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டதன் பின்பாக குறிப்பிட்ட தேதியில் படம் ரிலீஸ் ஆகவில்லை என்றால்தான் அவர்களுக்கான அந்த ஆச்சரியம் என்பது இருக்கும். ஆனால் படம் என்பது ஒவ்வொரு முறையும் பல்வேறு அரசியல் அழுத்தங்களும் பல்வேறு சிக்கல்களையும் சந்தித்துதான் திரைக்கு வந்திருக்கும். தலைவா படத்தில் தொடங்கி தற்போது ஜனநாயகம் வரைக்கும் அதற்கு முன்பும் பல படங்கள் விஜய்க்கு எதிர்மறையான கருத்துக்கள் வரும், படம் குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் செய்ய முடியாத பிரச்சனைகள் வரும். அதெல்லாத்தையும் தாண்டி இன்று முதலமைச்சராக வந்திருக்கிறார். ஜனநாயகன் படத்தை அவர் முதலமைச்சராக இருந்து தற்போது ரிலீஸ் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. கடந்த காலங்களில் இளைய தளபதி என்கின்ற டைட்டில் கார்டுடன் அவருடைய பெயர் வரும், அதன் பிறகு தளபதி என்கின்ற டைட்டில் கார்டுடன் விஜய் அவருடைய பெயர் வரும். இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் என்கின்ற பெயரில் அவருடைய திரைப்படம் என்பது திரையிடப்பட இருக்கிறது. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய கடைசி படம் என்கின்ற அடிப்படையில் ரசிகர்கள் ஏராளமான உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள். நாளைய தீர்ப்பில் தொடங்கி அவர் கடந்து வந்திருக்கக்கூடிய அந்த பாதைகள் ஒவ்வொரு படமும் அவர்களுடைய நினைவுகளாக இருக்கின்றது. ஆனால் இன்று அவருடைய கடைசி படம், நடிகராக அவருடைய கடைசி படம், முதலமைச்சராக நடித்து அவர் வெளியாகக்கூடிய முதல் படமாக பார்க்கப்படுகிறது. தமிழ் திரையுலகில் தன்னுடைய தனித்துவமான நடிப்பாலும் உறுதியான முயற்சியாலும் உயர்ந்த இடத்தை பெற்ற ஒரு நபர்களில் முக்கியமான ஒருத்தராக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்க்கப்படுகிறார். ஒரு சாதாரண நடிகராக தொடங்கி இன்றைய நிலையில் மக்கள் மனதில் தளபதி என்ற நிலையில் இருந்து முதலமைச்சர் என்ற நிலைக்கு பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய பயணம் வெறும் வெற்றி கதையில் அது ஒரு போராட்டம், முயற்சி, நம்பிக்கை ஆகியவற்றை சின்னமாக அவருடைய ரசிகர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்களுடைய மகனாக இருந்த நாளைய தீர்ப்பு படத்தில் அறிமுகமாகி பல்வேறு இக்கட்டான சூழலிலும் அவருடைய திறமையை மட்டுமே நம்பி அவருக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி அதன் மூலமாக பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலையும் பார்த்திருக்கிறோம். அவருடைய சினிமா விமர்சனங்களில் அரசியல் இருந்து, அரசியல் கட்சி தொடங்கி முதலமைச்சராக மாறிக்கூடிய விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் என்பது தற்போது வெளியாகிருக்கிறது. கிட்டத்தட்ட கடைசி காலத்தில் அவர் வெற்றி இருக்கக்கூடிய படங்கள் முழுவதுமே அவருடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்காக மட்டுமே பார்க்கப்படுகிறது. பிகிலில் தொடங்கி கோட் வரைக்கும் அவர்களுடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலே முழுக்க விஜய் அவர்கள் ஒரு என்டர்டெய்னராக ரசிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நடிகராக இருந்திருந்தார். தற்போது தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சராக மாறியிருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படம் தற்போது தமிழகமெங்கும் உலகமெங்கும் வெளியாகிருக்கிறது. அவருடைய ரசிகர்கள் ஏராளமான உற்சாக மிகுதியில் தற்போது திரையரங்கில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள கடைசி திரைப்படமான ஜனநாயகன் தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியிருக்கிறது.
முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள கடைசி திரைப்படமான ஜனநாயகன் தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. பாண்டியராஜன் தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் என்று கிட்டத்தட்ட 5 மொழிகளில் வெளியானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் இப்படி 5 மொழிகளில் ஒரு பேன் இந்தியா மூவியாக அது வெளியாகிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா நடிகராக இருந்து உச்சபட்சத்தில் தொட்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆன பிறகு இந்த படம் பல நெருக்கடிகளை தாண்டி வெளியாவதன் காரணமாக அதிக அளவிலான ஹைப் ஏற்பட்டிருக்கிறது. அதிக அளவிலான விஜய் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் பொதுமக்களும் விஜய் அவர்களுடைய அந்த கடைசி படம் என்பதன் காரணமாக பார்ப்பதற்காக ஆர்வம் காட்டக்கூடிய அந்த நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் திரையிடப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதும் பார்க்கும் பொழுது 6000க்கும் மேற்பட்ட திரைகளில் இந்த படம் திரையிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய வாய்ப்பு இந்த படத்துக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா விஜய் அவர்கள் 1992 அந்த காலகட்டத்தில் நாளையத்திற்கு தொடங்கி அவருடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும், அதாவது 5 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் பின்னாடி சந்தித்து மறுபடியும் அவர் முயற்சித்து ஒரு உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய நடிகராக விஜய் இருந்தார். அதன் பிறகு இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பாக அரசியல் கட்சியை தொடங்கினார். அவருடைய அரசியல் வருகைக்கு பின்பாக தன்னுடைய கடைசி படம் 69வது படம் ஜனநாயகன் வினோத் இயக்கத்தில் அனிருத் மியூசிக் வெளியாக இருந்த ஒரு தகவலை கேட்டு ரசிகர்கள் உற்சாகம் அடைந்தாலும் ஒரு வருத்தத்தையும் அடைந்தார்கள். சினிமாவில் இருந்து நடிப்பை விட்டு மக்கள் பணிக்காக விஜய் அவர்கள் வரப்போகிறார் என்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். கிட்டத்தட்ட கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார். ஆனால் அவர் நடிகராக இருந்து அவருக்கு கடைசி படமாக உணர்வுபூர்வமாக அந்த படம் அவருடன் கணக்காக இருக்கக்கூடிய நிலையில அவரால் அந்த படத்தை குறிப்பிட்ட தேதியில் வெளியிட முடியவில்லை. அந்த கணக்குழுவினராலும் அந்த படத்தை வெளியிட முடியவில்லை. சென்சார் சான்றிதழ் பெறுவதில் பல்வேறு அவர்களுக்கு சிக்கல்கள் இருந்தது. படம் வெளியில் வராமல் இருப்பதற்கான பல்வேறு அழுத்தங்களை சந்தித்தார்கள். தேர்தலுக்கு முன்பாக ஒரு கட்சியினுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவராக, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இந்த படம் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதன் பிறகு ஜனநாயகன் படம் என்று திரைக்கு வருகிறது. அதனால் அவருடைய ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக உற்சாக மிகுதியில திரையரங்கில் வாசல்களில் நடனமாடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் திரையரங்குகள் விழா கோலம் பூண்டுள்ளன. விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்கிட கேட்கலாம். ரகுபதி, தொடர்ந்து விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான திரையரங்குகளில் இந்த திரைப்படமானது வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1000க்கும் மேற்பட்ட திரையில் இந்த திரைப்படமானது திரையிடப்படுகிறது. மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை முதல் காட்சியானது அதிகாலையாக வெளியாகிவிடும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை முதல் காட்சி என்பது காலை 9 மணிக்கு தான் தொடங்கும். அந்த நேரத்தில் தற்பொழுது முதல் காட்சியானது தமிழகம் முழுவதற்கும் தொடங்கி இருக்கிறது.